ஸோ நவீன உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு விஷயத்த தாங்க நம்ம பார்க்க போறோம். ஷமானிசம் என்று சொல்லுவாங்க. ஷமானிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அது தொடர்பான ஒரு சித்தாந்தம். அதாவது ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்றது, அது வந்து குணப்படுத்தும், எதிர்காலத்த அதனால கணிக்க முடியும் என்று சொல்வது, மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பழங்குடி ஆன்மீக நடைமுறை தான் இந்த ஷமானிசம் என்பது. தமிழ்ல இதை வந்து மந்திர, சூனியம், ஆட்சி அது மாரிலாம் சொல்லுவாங்க. மாய வித்தை, சூனியம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. உள்ளூர் வழக்குல வந்து அருள் வாக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அதை குறிக்கக்கூடிய பெயர்கள் தமிழ்ல. இது வந்து சைபீரியால தோன்றி உலகம் முழுவதும் உள்ள பல கலாச்சாரங்களில் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. ஸோ இந்த ஷமானிசத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆன்மாவை தொடுதல். அதாவது ஆன்மாக்களுடன் நேரடியாக பேசுறது, அவர்களை திருப்திப்படுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துறது. 2வது அம்சம் வந்து குணப்படுத்துதல். நோய்களுக்கு காரணமான தீய சக்திகளை விரட்டி குணப்படுத்துதல். இதுல எல்லாமே ஷிர்க் குஃப்ரான விஷயங்கள் நெறையவே இருக்கு. இஸ்லாம் முரணான விஷயங்கள். 3வது வந்து கணிப்பு. அதாவது எதிர்கால நிகழ்வுகளை கணிக்கிறது, ஆலோசனைகளை வழங்குறது. 4வது வந்து டிரான்ஸ் அதாவது ஒரு மயக்க நிலை சொல்லுவாங்க. ஆன்மீக உலகத்தோடு இணைவதற்கு மயக்க நிலையை பயன்படுத்துது. ஸோ தமிழ்ல ஷமானிசத்துடைய வடிவங்கள் பார்த்தீங்கன்னா, அருள் வாக்கு என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல குறிப்பா ஆதி பராசக்தி சித்தர் பீடத்துல காணப்படக்கூடிய இந்த நடைமுறையில அருள் வாக்கு சொல்பவர்கள் கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. புதா, கோலா, தர்ஷின்லாம் சொல்லுவாங்க. கர்நாடகால காணப்படக்கூடிய இது வந்து ஷமானிசத்துடைய ஒரு வடிவம். அதே மாரி தமிழ்நாட்டுல நோய்க்கான காரணத்தை கண்டறியும், எதிர்காலத்தை சொல்லவும், கணக்கு பார்க்கக்கூடிய இந்த பழக்கம் வந்து இருக்குது. ஸோ தமிழ்ல ஷமானிசத்துடைய சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்திர, சூனியம், மாய வித்தை, அருள்வாக்கு எல்லாமே அத குறிக்கும். ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது இது. மாறாக பல்வேறு கலாச்சாரங்கள்ல காணப்படக்கூடிய ஆன்மீக பழக்கவழக்கங்களுடைய தொகுப்பு. இது எப்படி இப்ப வந்து தவறான ஒரு விஷயம், குஃப்ரான, ஷிர்கான ஒரு விஷயம் என்பத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமா சொன்னோம்னா, பழமையான ஒரு மூட நம்பிக்கைகளுடைய அமைப்பு, தொகுப்புன்னு சொல்லலாம். இதுல ஷாமன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து ஆவிகள், முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸோடு தொடர்பு கொண்டதாக சொல்லுவாங்க மக்கள். ஆவி பயணங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஜர்னி சொல்லுவாங்க. இதன் மூலியமாக நோய்களை குணப்படுத்துவதாக சொல்லுவாரு. ஆ மயக்கம், போதைப் பொருள் மூலமாக தியான நிலைக்கு செல்வாரு. இயற்கை, விதி, மறை, உலகை கட்டுப்படுத்துவதாகலாம் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய மையக் கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் இல்லாமல் மனிதன் மறை உலகை அணுகவும் முடியும், கட்டுப்படுத்தவும் முடியும் என்பது. இது தெளிவான ஒரு ஷிர்க். ஒருத்தரை நரகத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதனுடைய முக்கிய அடிப்படை நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா, ஆவிகள அழைக்கிறது. இறந்து போனவங்க, அவங்களுடைய ஆவிகளை அழைப்பது. இது ஷிர்கான ஒரு விஷயம். முன்னோர்கள் வழிபாடு. இதுவும் ஷிர்கான விஷயம். மயக்க நிலை. இது வந்து ஜின்களுடைய தலையீட்டால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து எதிர்காலத்த சொல்றது. இது தெளிவான ஒரு குஃப்ர், இறை நிராகரிப்பு. அடுத்தது வந்து எனர்ஜி ஹீலிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள், மக்களை ஏமாத்தக்கூடிய விஷயங்கள். அதாவது ஸ்பிரிட் அனிமல்ஸ், டோட்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மாடர்ன் ஐடியல் வொர்ஷிப் என்று சொல்லலாம். நவீன காலத்துடைய சிலை வழிபாடுகள் என்று சொல்லலாம் நம்ப. இதுதான் அதனுடைய முக்கிய அடிப்படைகளாக இருக்குது. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல் குர்ஆன் எப்படி இத வந்து மறுக்குதுன்னு பார்த்து. சூரத்துன் நம்லுடைய 65வது ஆயத். வானங்களில், பூமியில் உள்ளவற்றின் மறைவானவற்றின் அறிவை அறிந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ ஷாமன்கள் வந்து மறைவான ஞானம் கொண்டதாக கூறுவது வந்து தௌஹீதுக்கு நேரடி எதிரான ஒரு விஷயம். அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து ஆவிகளிடமிருந்து உதவி தேடுறது, ஜின்களிடமிருந்து, ஷைத்தானிடமிருந்து உதவி தேடுறது. சூரத்துல் ஜின்ல 6வது ஆயத்துல அல்லாஹ் இத கண்டிக்கிறான். மனிதர்களில் சிலர் என்ன செய்றாங்கன்னா, ஜின்களில் உள்ள சிலரிடமிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அது அவர்களை மேலும் பாவத்தில் ஆழ்த்தியதுன்னு சொல்றான். இதுதான் ஷமானிசத்துடைய நேரடி விளக்கம் என்று கூட சொல்லலாங்க. ஸோ அடுத்தது வந்து அல்லாஹ்வை தவிர பயனோ, தீமையோ செய்ய முடியாதவற்றை அவர்கள் வழிபடுறாங்க. இவை எங்களுக்கு பரிந்துரையாக இருக்கும் என்று அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி சூரத்து யூனுஸ் 18வது ஆயத் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இடைத்தரகர்களை ஏற்படுத்துவது, ஆவிகளை வந்து அத அடையறது, கனெக்ட் ஆவறது. ஆவி வழிகாட்டுகள் என்ற ஷமானிசம் மொழியில இததான் சொல்லுவாங்க. ஸோ சூரத்து யூனுஸுடைய 18வது ஆயத் இதை முற்றிலுமாக பொய் என நிரூபிக்குது. அடுத்து ஷைத்தான் வந்து அலங்கரித்து காட்டுவான். ஷைத்தான் அவர்களது செயல்களை அவங்களுக்கு அழகாக காட்டினான். சூரத்துல் அன்ஆம்ல 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஸோ மயக்கம், சடங்குகள், ஆன்மீகம் போல தோன்றினாலும் அது ஏமாற்றம் தான். நம்ம மீடியால இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா மூலியமாக இதற்கான மறுப்பு பார்த்தீங்கன்னா, இதை நாடுவது பெரிய பாவம். அது ஜோசியர் அல்லது குறி சொல்பவருடன் சென்று யார் நம்புறாங்களோ அவங்க சொன்னத, நபிகளார் மீது இறக்கப்பட்டதை மறுத்தவனாக அவன் ஆவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். ஸோ ஷாமன்கள் தான் இன்றைய காஹின்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய குறி சொல்றவர்கள் என்று சொல்லலாம்.
அடுத்து ஜின்கள் மனிதனை ஏமாற்றுவார்கள் இல்லையா? ஒரு உண்மை வார்த்தையோட 100 பொய்களை கலப்பாங்க. சஹீல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். சில ஷாமன் கணிப்புகள் ஏன் உண்மையாக தோன்றுகிறது என்பதற்கான விளக்கமும் நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவங்க ஒரு உண்மை வார்த்தையோட 100 பொய்களை கலப்பார்கள். ஜின்கள் வந்து மனிதனை ஏமாற்றுவார்கள். இதுதான் இதனுடைய அடிப்படை. அடுத்தது ருக்கியா, அதற்கு எதிரான இந்த ஷாமனிசம் 2த்தையும் பார்ப்போம். இஸ்லாம்ல ருக்கியா என்பது இருக்கு. குர்ஆன் மூலியமாக, துஆக்கள் மூலியமாக, தவக்குல் வைப்பது மூலியமாக, இதெல்லாம் வந்து அல் குர்ஆன் சொல்லக்கூடிய ருக்கியா, நிவாரணங்கள். எப்படி இத செஞ்சா இந்த விஷயங்கள் வந்து இதுவாகும், தீரும்னு சொல்லி. ஆனா ஷாமனிசத்துல என்ன செய்வாங்கன்னா, ஆவிகள், சின்னங்கள், அடையாளங்கள், தாளம் போடுறது, போதைப் பொருள் யூஸ் பண்றது, இது எல்லாமே செய்வாங்க. அந்த அவங்களுடைய இலக்கை அடையறதுக்கு. நவீன கால ஷாமனிசம் வந்து இந்த மறுபெயர்ல அடைக்கப்படுது இல்லைங்களா? இப்ப மாடர்ன் பெயர் வச்சு விட்டாங்க. நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், அதாவது ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் என்று சொல்றது, எனர்ஜி ஹீலிங் சொல்றது, சக்ரா ஆக்டிவேஷன் என்று சொல்வது, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று சொல்வது, அதே கொள்கை தான். ஆனா புதிய சொற்களால அது வந்து பிரதிபலிக்கப்படுது. யோகா, தியானம், வந்து பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்கிறது, உள்ளார்ந்த தெய்வ சக்தி இப்படிலாம் சொல்லுவாங்க. குந்தாலினி விழிப்புணர்வு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இன்னர் டிவைன் எனர்ஜிலாம் சொல்லுவாங்க. காஸ்மிக் கான்ஷியஸோடு இணைவது என்றா சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவல் யோகா தான் ஷாமனிசம் என்பது. அடுத்த ஒரு முக்கிய விஷயம் வந்து, இது எப்படி வந்து படங்கள் மூலியமாக, பாப் கல்ச்சர் மூலியமாக பரப்பப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டாக, இன்டைரக்ட்டாக மார்க்கெட்டிங் பண்றாங்க. அவதார் படங்கள் ஆகட்டும், ஃப்ரோசன் 2ன்னு ஒரு படம் வந்தது. மோனான்னு ஒரு படம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு ஒரு படம் வந்தது. பிளாக் பேந்தர்ன்னு ஒரு படம் வருது. இது எல்லாமே இந்த ஷாமனிசத்தை வந்து பரப்பக்கூடிய விஷயங்கள் தான். அது என்ன ப்ரமோட் பண்ணும்னா, மூதாதையர்களோட ஆவி, அதோட கனெக்ட் ஆவுறது, மேஜிக் ரிச்சுவல்ஸ் பண்றது, இது எல்லாமே அதுல வந்துரும். தமிழ் படங்கள்ல எது வந்து இந்த ஷாமனிசத்தை ப்ரமோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகின்ற படம் வந்தது. மாயா என்ற படம் வந்தது இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு ஆவி என்ன செய்யும்? பெண் கதாபாத்திரத்துல வரும். மனைவியோட உடல் மீது வந்து அதுதான் அந்த படம். அத பத்தி நம்ம பேச தேவையில்ல. அடுத்தது தி ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் என்ற படம். அது போன்ற விஷயம். பிஸா என்ற படம், பிசாஸ் என்ற படம். இது போன்ற படங்கள், ஆலமரம் என்கிற போன்ற படங்கள்லாம் வந்தது இல்லைங்களா? அப்படி ஒரு சீரிஸ் வேற எடுத்துட்டு இருக்கிறாங்க. அரண்மனை, டிமாண்டி காலனி இதெல்லாம். இது எல்லாமே வந்து இந்த ஷாமனிசம் என்ற குஃப்ரான, ஷிர்கான விஷயத்தை பரப்பக்கூடிய படங்கள், தமிழ் படங்கள். இது நமக்கே தெரியாம நெறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டு. அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. குஃப்ர், ஷிர்க் இதை இதுக்கு நம்ம ஆதரவா இருக்கிறோம் இல்லைங்களா? மந்திர சடங்குகள் செய்யறது, இயற்கை வழிபாடு செய்யறது, முன்னோர்களுடைய ஆவியை வந்து காட்டுறது, இது எல்லாமே இந்த படத்துல காட்டுவாங்க. ஆவி விலங்குகள் கூட காட்டுவாங்க. எல்லாமே இந்த படம் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதனுடைய ஆபத்துகள்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு 4 லிஸ்ட் பண்ணிடலாம். ஷிர்க்குக்கு அழைத்து செல்றது. அடுத்தது ஜின்களை நோக்கி வேலை வாங்கிக் கொள்வது. இது ஷிர்க்குக்கும், குஃப்ருக்கும் வழிவகுக்கும். வஹியை விட எதை அனுபவித்தது? இந்த அனுபவத்தை முற்படுத்துது. இதெல்லாம் மோசமான ஒரு விஷயங்கள். தவக்குலை அழிக்கக்கூடியது. அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அழிக்கக்கூடியது. இஸ்லாம் வந்து இதற்கான மாற்று வழியை சொல்லுதுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை இருக்கா? அல்லாஹ் கிட்ட கேளுங்க. தொழுங்க. அல்லாஹ் கிட்ட பரக்கத் தேடுங்க. சுன்னால அதுக்கான தீர்வுகளை தேடுங்க. அல் குர்ஆனை படியுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் நமக்கு. இந்த ஷாமன்கள்லாம் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் வழிகாட்டியாக இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அல்லாஹ்வை தவிர கியாமத் நாள் வரை பதில் தராதவர்களை அழைப்பவனை விட அதிக வழி கெட்டவன் யார், வழி தவறியவன் யாருன்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அஹ்காஃபுடைய 5வது ஆயத்துல. ஷாமனிசம் என்பது நவீன ஆன்மீக வேஷம் அணிந்த ஒரு பழைய ஷிர்க்குடைய வடிவம். அதை முழுமையாக அழிக்கவே இஸ்லாம் வந்தது. தூய தௌஹீதை நிறுவுவதற்காக வந்தது. குறிப்பாக எந்த சூரா இதை வந்து அதிகமாக மறுக்குதுன்னு பார்த்தா சூரத்து ஜின் நம்ம சொல்லலாங்க இல்லைங்களா? ஜின் வந்து நேரடி மறுப்பு கொடுக்குது இல்லைங்களா? 6வது ஆயத்தை நீங்க பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனுஷங்க வந்து ஜின்கள் கிட்ட வந்து என்ன செய்வாங்களாம்? சிலரிடம் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று. இது வந்து ஷாமன், ஆவி, உதவி என்ற முழு சங்கிலியையும் ஒரே வசனத்துல உடைக்கக்கூடிய ஒரு வசனம். மேலும் வந்து 10வது வசனம் நீங்க பார்க்கலாம். மறைவான ஞானத்தை வந்து நாம் அறிந்திருக்கல, நன்மையோ தீமையோ எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய அந்த அழகான வசனம். ஜின்களுக்கு மறைவான ஞானம் தெரியாது என்பதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சுலைமான் நபி வரலாறுல கூட இது இருக்கு இல்லைங்களா? ஜின்களால சுலைமான் நபி இறந்ததை கூட தெரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்து இதன் மூலமாக ஷாமன்களுக்கு ஆவிகள் பற்றிய அறிவு இருக்கிறது என்ற கோரிக்கை முற்றிலும் பொய்யாக தோன்றுது. அடுத்து 11வது வசனம். ஜின்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம். நம்மள சிலர் சாலிஹீன்களாக இருக்கிறாங்க, சிலர் வழி தவறலையும் இருக்கிறாங்க, வேறு வழியிலும் என்று வரக்கூடிய ஒரு வசனம். ஜின்களை வந்து உயர்ந்த ஆன்மீக சக்தி என்று காட்டுவது தவறு. அதுவும் படைப்புகள். அதுக்கும் மறைக்கான ஞானம் கிடையாது. அதுவும் அல்லாஹ்வுடைய உதவியை நாடிதான் இருக்கிறது. நல்ல ஜின்கள் இருக்குது. ஜின்களை வணங்குவது அல்லாஹ்வுக்கு எதிரானது. 18வது வசனம் இதை எச்சரிக்கிறது. அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வே வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ் கூறியது.
அவனுடன் யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ ஜின்களை அழைப்பது, உதவி தேடுவது வந்து இது அல்லாஹ்வுக்கு முரணாக, அல்லாஹ்வுக்கு எதிர்த்து செய்யக்கூடிய செயல்கள். ஸோ எந்த ஆவியையோ சக்தியையோ முன்னோர்களையோ அழைக்க கூடாது. ஏன்னா அவங்களே அவங்களை காப்பாற்றிக்க முடியல, இறந்துட்டாங்க. அப்புறம் எப்படி நம்மளை காப்பாற்றுவாங்க? சிம்பிள் லாஜிக். ஸோ அன்ஆமுடைய 71வது வசனம் கூட நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வை தவிர வேறு அழைப்பாளர்களை அழைப்பது கண்டிக்கத்தக்கதாக இருக்கு. 100வது வசனம் பார்க்கலாம். ஜின்கள் அல்லாஹ்வுடன் சேர்ப்பது வந்து அல்லாஹ் மறுக்கிறான். அடுத்து 128வது வசனம், மனிதன் ஜின்னுடைய இந்த கூட்ட அமைப்பு வந்து தோல்வியில தான் போய் முடியும் என்று சொல்லுது. ஸோ ஷாமன்களுக்கும் ஜின்களுக்குமான ஒப்பந்தம் முழுமையாக உடைக்கப்படுது இந்த சூரத்துல அன்ஆமுடைய ஆயத்துகள் மூலியமாக. மேலும் சூரத்துல ஆராஃப்ல கூட நீங்க 179, 195வது ஆயத்தெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது டீப்பாக விளங்கும். உணர்வு தான் உண்மை என்ற ஷாமனுடைய தத்துவத்தை முழுவதும் மறுக்கக்கூடியதாக இருக்கு. இவைகள்லாம் எங்களுடைய பரிந்துரையார்கள் என்ற வாதத்தையும் சூரா யூனுஸ் 18வது ஆயத்தை வந்து இதை மறுக்குது. ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் என்ற பெயர்ல வரக்கூடிய ஏமாற்று சாமிகள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? அடுத்து சூரத்துல் அஹ்காஃபுடைய 5வது ஆயத்தை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முன்னோர் ஆவி வழிபாடுக்கு நேரடி மதிப்பு இது. பதில் தர முடியாதவர்கள் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய வசனம். ஸோ இது போன்ற விஷயங்களையும் நம்ம பிள்ளைங்க கிட்ட இது போன்ற படங்களையும் நம்ம காட்டாம இருக்கணும். ஏன்னா இன்டைரக்டா அவங்க வந்து இந்த குஃபரான ஷிர்கான கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்மளும் இது போன்ற விஷயத்தை வந்து விட்டு தூரமாக இருக்க வேண்டும். இந்த வழிகேடுகளில் விழாமல். மார்க்க கல்வி இல்லாத சில முஸ்லிம்கள் இதனால பாதிக்கப்பட தான் செய்யறாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, ஸ்பிரிட் கைடு என்ற பேர்ல வலி பின்னாடி போறது, வலிகள் பின்னாடி போறது, இவங்க தான் வலி, இவங்க நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருவாங்க என்று இது போன்ற ஹீலிங் வைப்ரேஷன்ஸ் என்று இது பண்றது, ருக்கியாவை வந்து புறக்கணிப்பது, பாசிட்டிவ் எனர்ஜி என்று பேசுறது, பரக்கத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு, இது எல்லாமே வந்து மாடர்ன் நவீன முஸ்லிம்கள், குரானையும் சுன்னாவையும் படிக்காத முஸ்லிம்கள் இதுல போய் விழுறாங்க. இந்த ஷாமனிக் ஐடியாஸ்ல போய் விழுறாங்க. ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா, டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா உடனே எங்க போறாங்க? இது போன்ற விஷயங்களை நாடி அவங்க போறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ், பாபாக்கள், பீர்கள், குருக்கள் என்று ஆன்லைன் ருக்கியா ஸ்பெஷலிஸ்ட் என்று தவறாக ருக்கியா செய்பவர்களிடமெல்லாம் போய் ஏமாறுறாங்க. அடுத்து மீடியாக்கள் மூலியமாக ஏன் செய்றாங்க? ஏமாறுறாங்க இல்லைங்க. மூவிஸ், ரீல்ஸ் மூலியமா, ஷார்ட்ஸ் மூலியமா, ஸ்பிரிட் பொசிஷன் சம்பந்தமான மூவிஸ், முன்னோர்கள் ஆவி மறுபடியும் வரும்ன்ற சம்பந்தமான மூவிஸ், இதெல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்கன்னா அதை நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. நார்மலைஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ குர்ஆனை ஓதுங்கள், சுன்னால அதுக்கான ஷிஃபாவை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள், கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றாதீர்கள். அவர் ஒரு அவுலியாவா தான் இருக்கணும், அவ்வளவு தொழுறாரு, கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வார், அப்படிலாம் கிடையாது. இப்லீஸ் கூட தான் பல ஆயிரம் வருஷம் அல்லாஹ் இபாதத் செஞ்சான். அதுக்காக அவன் வந்து அவுலியா ஆயிடுவானா? கிடையாது. ஸோ தாயத்து கட்டுறது ஆகட்டும், இது எல்லாமே இதன் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் தான். சிலர் சொல்லுவாங்க, நாங்க போயிட்டு வந்த என் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு, நீயும் போயிட்டு வா, நீயும் இதெல்லாம் செய்யின்னு சொல்லுவாங்க. உடனே கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களும் மார்க்க கல்வி இல்லாதனால அங்க போய் உழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும். தௌஹீதின் பால் திரும்ப வேண்டும். தௌஹீதுல தான் வெற்றி இருக்கு. அல்லாஹ்வே எல்லாத்துக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கல்ச்சுரல் பிராக்டிஸையும் இஸ்லாமையும் பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஏன்னா கல்ச்சுரல் பிராக்டிஸ் என்ற பேர்லயும் அவங்க போய் விழுந்துருவாங்க. சோஷியல் மீடியால இது போன்ற விஷயங்களை பார்க்கவே கூடாது, புறக்கணிக்க வேண்டும். சூரா ஃபாத்திஹா ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, குல் சூராக்கள் 3 ஓதுங்க. இதுல இருக்குது பெரிய ஷிஃபாக்கள். மேலும் சூரத்துல் பக்ரா ஓதுங்க, ஷைத்தான் இருக்க மாட்டான் வீட்டுல. காலை மாலை அதுக்கார் ஓதுங்க தூங்குறதுக்கு முன்னாடி. இது எல்லாமே செய்யும்போது நமக்கு தேவையான அந்த நிவாரணம் நமக்கு கிடைச்சிடும். ஸோ முஸ்லிம்களுடைய வீட்டுக்குள்ள இந்த ஷாமனிசம் என்ற இந்த சித்தாந்தம் வந்து ஷிர்கு அப்படின்ற நேரடியான பேர்ல நுழைய முடியாது. ஏன்னா முஸ்லிம்கள் கண்டுகொள்வார்கள். மாறாக ஹீலிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மாய வார்த்தைகளால வந்து சோஷியல் மீடியா மூலியமாகவும் மற்ற விஷயங்கள் மூலியமாகவும் இது பரப்பப்படுது. கண்டிப்பாக முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இதில் இருக்க வேண்டும்.